காய்ஸ், எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபேண்டன் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அபேண்டன் மால். இது ஒரு 1980 கட்டி 1998 கைவிடப்பட்டுச்சு. எதனாலனா வந்து ஒரு புள்ள வந்து தற்கொலை பண்ணி இறந்துருச்சுங்க. தற்கொலை பண்ணி இறந்தோடனே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால இது வந்து அடைச்சிட்டாங்களா. அப்புறம் வந்து இன்னொன்று காரணம் என்னென்னா வந்து ஒரு பிள்ளைய வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. கற்பழித்து கொலை பண்ணி போட்டு அந்த பிள்ளையோட பாடி இங்கே கிடைக்கல. ஸோ இது இன்னும் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் என்னென்னா பார்க்க போனால் நடந்திருக்கோன்னு உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கும் தெரியல. போய் பார்த்தாலும் தெரியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்த்தாலும் தெரியும் என்னன்னு. ஓகே வாங்க போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இது ஒன்றும் இல்லைண்ணா, ரொம்ப நாள் இல்லை இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பண்ண மாதிரி இருக்குது. நீ நம்ம வீடியோ எடுக்கிற பற்றி மேலே போக முடியாது. மேலே எப்படி போகுது? எப்படி போக முடியாது, படி முடியாது. அதான்டா பார்க்குறேன் எப்படி போகலான்னு மேலே. எப்படி நான் வீடியோ எடுப்பானே வீடியோ எடுத்துதா இருக்கோ. பாதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பாதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த உள்ளுக்கு போக முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், ஏறி பார்க்கலாம். மணி எத்தனைடா? அன்னைக்கு போகணும் பாரு. ஓ, பண்டாக போகுது. பாட்டி இங்கே இருக்கு. ஓ, இப்படி வரணும்டா. இப்போ பாருங்க, என்னென்னமோ எழுதி வச்சுருக்கானுங்க. வருங்க. நீ பேசி நான் இருக்கேன்டா. ஈவினிங் போ, நான் எடுத்துருங்க. இல்லை நான் நீ எடுக்கிற மாதிரி போவா. சுற்றி வரும். ஸோ அப்போ வந்துட்டு இப்படி தானே வந்தோம். ஆமாம், காடி அந்த இருக்கு. இப்படி சுற்றிட்டு இப்படி வந்து பார்த்துருக்கேன். அப்படி சுற்றி அப்படி போகலாம். வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அப்படியே இருக்கட்டும். அப்படி பிடிச்சிட அப்படியே அதே இருக்கட்டும். என்ன ஆச்சுன்னா அப்போ நம்ம ஜூன் வாழை பார்த்துக்கிறேன். கிங் போட்டுருக்கோம். ஏடி சிங்கி செடி சிங்க பையன் வந்து நடக்கும். இது வந்து அது என்ன ஃபர்ஸ்ட், அது ஃபர்ஸ்டோட இது தானே. ஃபேஸ்புக் எஸ்லேட் எடுப்போம். எஸ்லேட்ரு இது லிஃப்ட்டு ஆமாம் இருக்கா. பாருங்கள், ரொம்ப பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஃபிகர் நிறைய ஷேடோலாம் பார்த்துருக்கான்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அது பேர் அழுகிற சத்தம்லாம் கேட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். எவ்வளோ தூரத்தில் அடிக்குது. இங்கே அடி அடி பார்ப்போம். செமட்டாக தான் இருக்கு. அதுதான் எஸ்கலேட்டரு, ரெண்டாவது எஸ்கலேட்டரு. கீழே பார்த்து அதான் இங்கெல்லாம் கிளாஸில் அலோ. எத்தனை மாடின்னு தெரியல. ரெண்டாவது தான். இது ரெண்டாவது மாடியா? மொதல் மாடி இருக்கு. இப்போ மொதல் மாடி தாண்டி ரெண்டாவது மாடிக்கு வந்துட்டோம் போல. ஓ, ரெண்டாவது மாடி இது. ஏன்னா கிங் போட்டுருச்சு. டாய்லெட்.
வருஷமாக ஆக்கிட்டு 27 வருஷம். இந்த கடி கடி நம்ம கீழே நின்றுலாம். இங்கே தான் நின்னோம். ஏய்யா ஒரு செகண்ட் துவச்சி அடிச்சுட்டு அடி பார்ப்போம் எப்படிங்கண்ணே. அந்த பக்கத்து போடலாம் இருக்கு. இந்த பிள்ளை சோசை அடிச்சா சோசை அடைச்சிட்டா. அடைச்சி பாரு நீங்கள். அடிச்சிடும். இது ஓகே, ரொம்ப பவர் இருக்காது. அடிச்சியா? இல்லை இது சோசை அடிச்சா ஒன்றுமே இல்லை. செம்ம இருட்டா இருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சண்டே? ஏதாவது ஃபஸ்ட் தான் என்னோட அனுபவம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் தான் வரேன் இந்த மாதிரி. நீ இது பார்த்துட்டு அடி பழைய பில்டிங் உழுந்துட்டு போகிறோம்டா. இங்கே ஆளுங்க ஏற்கனவே வந்திருக்கானுங்க பாரு, சொட்டையெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. வந்து 2 பேர் இருக்கானுங்க. இது இங்கன்ட்டு மாமலை. ஓ இதுண்டா அது சின்ன பதியாக்கு. ஓ ஆன் ஆன் చూసి அந்த அந்த லிஃப்ட்டு காடி பாப்பா எப்படிங்கண்ணே? அதான் அம்மாடி என்னடா இது உளுந்தா என்ன ஆகுது? தண்ணி இருக்காண்ணா? எனக்கே பார்த்தா தண்ணி இருக்கிறேன். அதான் படி அதான் பாரு என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கானுங்க. பாரு எத்தனை மாடி இருக்கும்? ஓ போன 1ஆம் மாடிங்களா? கொஞ்சம் வழி தவறி போய்க்கணும்னு வச்சுக்கேன், கீழே கொண்டுருவோம். அந்த பேர் ஐயோ தெரியுதா? ஸ்டெப் வைக்கிறதே பார்த்து வைக்க. அதான் அதே மாதிரி தானே? அதே மாதிரி தான் டாய்லெட்டு அங்கே போய் அப்படி டிஃப்ரெண்ட் இல்லை. இல்லை எப்படி இருந்திருக்கும்? நம்ம 27 வருஷம் வச்சு வரோம், எப்படி இருந்திருக்கும் நேரம்? ஐயோ சின்ன வயசுல வந்து இப்படி பார்த்தா பயங்கரம். அதான் பார்த்தோன்னா தைரியமாக அடித்தோடு பயங்கரம். மேலே அடி மேலே அடி வேற லெவலில் மேலே. ஓ கம்மியாக இருக்கு. வேற லெவலில் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்கு.
பார்த்துருக்கேன். ம். ஒரே கம்பி கல்லா மாதிரி தான் இருக்குது. பார்த்து கொடுக்கல. ஆள் வந்து சாப்பிட்டு போட்டு போயிருக்காங்க. இல்லை இந்த இடம் எப்படி சட்டை துணி மிக்கி? ஆமாம் ஓட்டை ஆச்சுண்ணா. எது இது படியா? படி தான் அந்த பக்கம் ஏறுறது. ஓ இந்த எக்ஸ்போ பண்ண நடத்தியே பார்க்கலாம். அதான் நானே எதிர்பார்க்கல. வேறு லெவலில். ஆனால் இங்கே வரணும்னு ஆசை. நான் நீ வர முடியுமான்ட்டாங்க. ஏன் கத்துற? வண்டியிலுமே பேசுகிறேன். ஏன் கத்துற? ஆமாம் நான் பாச. ஏன்னா இப்படி தான் வரணும். அந்த சைடு போயிடக்கூடாதுல்ல. புடிவானமே இல்லை. எத்தனை 2 மாடியா? மொத்தம் 5 மாடி சொல்லு. ஆ ஓ மழையா தண்ணியாக இருக்குது. நடக்க முடியாது. சப்பாத்துலாம் ஈரமாயிடும். பார்த்துக்க முன்னாடியே கைவிடப்பட்டது. எங்கே ஒரு சின்ன இடம் இருக்குது. 3வது மாடியோட ஆமாம் அப்படி தான் ஆகணும். ஆமாம் தொழில் பார்ப்போம். இங்கேயும் வந்து 50 தான் போடுறியா அப்படின்னு. என்னடா டாய்லெட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கியா? சின்ன பொண்ணு நீங்கள் எப்படியா? எடு என்ன எடு. ரெடி தொழில். அது ஹெல் இங்கே தனியாக இருக்கா? ஏதோ குழியாது. ஐயோ ஏன் அது குழியை போட்டு வச்சுருக்கானுங்க. அதுதான் அடி அடி தோசை அடி. அதெல்லாம் சுற்றி வரணும். ஓ ஓகே ஓகே ஃபார்ம். இது எப்படி தெரியுது இப்போ தான் எப்படி வேலை செய்கிறது. அவங்க 2 தான் இருக்கும். ஆமாம் இன்னும் 3 மாடி இருக்கா? 3 மேலே தெரியுதா? கண்ணாடி மாரி நல்லா இருக்கு. இந்த கம்பியாக உடச்சிட்டானுங்க பார்த்தியா? எனக்கு பார்க்க அதான் எனக்கு மயக்கமாயிடும்மா கீழே பார்த்தா கூட.
எங்கே பார்க்கணுமோ கீழே பார்த்து நடக்கணும் நல்லா. பாருங்க வந்து ஏய் நீ பின்னாடி போயிரு. 27 வருஷத்துக்கு ஆச்சு. எப்படி இருக்கு பாருங்க நைட்டில். 27 வருஷம் ஆச்சு. டேட் சொல்லு. 1980 கட்டினது. இல்லை இன்னைக்குள்ள டேட்டு. இன்னைக்குள்ள டேட்டா? இன்னைக்கு டேட்டு 11ஆவது 11ஆம் தேதி 4ஆம் மாதம் வந்துச்சு 2025. மணி 11:30. ம் ஜாக்கெட் அவன்கிட்ட போட்டோன்னு இருக்கு தாங்குது. நிறைய கடை இருந்திருக்கு. கடை இருந்திருக்கு. கப்லோட் தான். எக்ஸ்ப்ளோர் பண்ண வரீங்கன்னா சப்பாத்து போட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்து. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்லீப்பர் போட்டு வந்தாரு. சப்பாத்து போட்டு வந்து இந்த ஆடி அப்புறம் என்ன சொல்லுவாங்க கிளாஸு கிளாஸ்லாம் வைக்கிறாரு. சேஃப்டியாக வர்றது வந்து சேஃப்டியாக வாங்க. தாங்குதே. ஆ ஆமாவா? நீ யார்கிட்ட சொல்லு ஐ எம் பேட்மேன். ஐயா அதில் பார்த்தேன். மோசமாக இருக்கு. என்னடா இது? எது வந்தாலும் பாச வண்டி அழியாது போல. ரொம்ப துருவாக இருக்குடா. அதான் தண்ணியாக இருக்கிற ரொம்ப துருவாக இருக்குது. வர்றதுன்னா மழை நேரத்தில் வராதிங்க. நான் மழை டைம் வந்துடும். மழை நேரத்தில் வராதிங்க. ஏன்னா நான் வந்து மழை நேரத்தில் எவ்வளோ தண்ணியாக இருக்கு தெரியுதா? அவ்வளோ தண்ணி. இதெல்லாம் தண்ணி தான் நடக்க முடியல. அவ்வளோ தண்ணி. அந்த சைடு திருப்பி. ரெண்டு பால் ரெண்டு. அங்கிட்ட ஒரு படி இருக்குது, இங்கிட்ட ஒரு படி இருக்கு. ஆமாம் தண்ணியாக இருக்குது. ஐயோ தண்ணி. இந்த தண்ணிலாம் ரொம்ப நாளாக இருக்கான்னு தெரியல. ஓ வேலை இருக்கு. ஒன் பேட்லாம் இருக்கு. ஒன் பேட் அது என்னடா மரமெல்லாம் வந்துருக்கு. ஓகே காய்ஸ், வர்றது வந்து நைட்டில் வர்றது வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து எங்கே கால் வச்சாலும் என்னென்ன இருக்குன்னு தெரியாது.
கீழே பார்க்கணும். சேஃப்டியாக இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கீழே பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து எலிவேட்டர். ஆமாம், பார்த்துக்கணும். லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. லிஃப்ட்டு இப்போ இங்கேயே பார்த்தோம். கீழே ரொம்ப எட்டி பார்க்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரெப்பூட்டாக இருக்குது. இப்போ எப்போ ஒன்றும் தெரியாது. பகலில் தான் வரணும் போல். இங்கே ஒரு பாதை எப்படி போகுது? கை ஜாட வச்சுருக்காங்க போது. போயிட்டு தானே. அம்மா நல்லா. ஓ தண்ணியாக இருக்கு. சரி, அதான் சரி தாண்டா. செமவாடிது. நீ மூக்கு பொத்திட்ட போல. அதான் தண்ணி பட்டு பட்டு அது இதாகிடுச்சு. என்ன இருக்குது போய்கிட்டே எத்தனை மாடிட்டாக்கு கடைசி மாடி அது. இது என்ன இப்படி இருக்கு? நீ எதுரா கிளாஸாக இருக்கா? கிளாஸ் அது ஐ லவ் பேட். எவனோ ஒருத்தர் லவ் பேட் போட்டிருக்கான். டேட் ஸ்டேன்ஸ். உள்ளனா வந்திருக்கு. அண்ணா பொம்முங்க என்னதுடா? குட்டை கட்டுறது வந்தாச்சு. இங்கே தான் இங்கே என்ன பார்க்கிங்க? ஏண்டா வேற குழியா இருக்கும்னு தெரியாது. அது குழி இல்லை, சிமெண்ட். என்னடா பில்டிங் வேற எங்கெங்கே ஓட்டம் இருக்கும். மொசைக்கு மழை பெய்யுதுலா. இதான் ஆக மேலே போலிங் பாருங்க. கோல்டன் போல் போலிங் போலிங். ஓ அதுதான் போலிங். போலிங் பண்ணுற இடமா? கோல்டன் போல் ஆக மேலே இது வைக்க போகிறீங்கன்னா கால் இங்கே வரீங்கன்னா கால் பார்த்து வைங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கே பயமாக இருக்குது கால் வைக்கிறதுக்கு. மழை வேறு பெய்யுது. மழை பெஞ்சி இருக்கு. தான் ஆமாம். இதுக்கு அப்புறம் எங்கே போகிறது இருந்தோம்? டேய் வந்த பாரு அவருக்குல டைம் மாட்டிக்க போகிறோம்.
என்ன கிளாஸ் உடச்சி போமா? என்ன எழுதி கால் பார்த்து என்ன எழுதியிருக்கானுங்க பாரு. டேய் இங்கே வந்து சேட்டை பண்ணியிருக்கானுங்க போ. அதே மாதிரி தான்டா அங்கே அப்படியே சுற்றுது. டாய்லெட் ஓடி நிறைய வச்சுருக்கானுங்க பாரு. இதே விடு அதுவும் ஸ்ப்ரேன்னு அடித்து வேறு லெவலு க்ராஸ் வாங்கி வச்சுருக்கானுங்க. கத்தரி டிஎம் திருவிழா சத்தம் பார்த்து எங்கே கேட்குது? நடக்கலாம்னு நினச்சோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். ஏமா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது, மோசமாக இருக்குது. மண்ணில் ஒரு வாட்டி நாங்கள் வரோம் இங்கே பார்க்கலாம். ஏன்னா நைட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க் வராது. வரவங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சால் வரலாம்ல. எஸ்என்கே ஜேடி கிட்ட நான் படித்த ஸ்கூலு அங்கே போயிரு. ஆமாம் எஸ்என்கே பிஎம் இல்லையா? பிஎம் இருக்கும், எஸ்என்கே பிஎம் இருக்கும். இப்போ எஸ்என்கே ஜேடி ஸ்பெயின்லாம் வந்திருக்கானுங்க. ஆமாம் இது தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தால் கேர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. கேர்ஃபுல் டோ பாருங்க, கேர்ஃபுல். அது கீழே டோ கேர்ஃபுல் டோப்பி போட்டுருக்கு. ஓ பேட்ஸ் போட்டிருக்கானுங்க. இங்கே ஒரு டாய்லெட், அங்கே ஒரு டாய்லெட். ஒரு நாள் பேட்டில் வந்துருக்கோம் போ. நம்ம வர டைம் இல்லையா? கம்மியாக இருக்குது. ஆமாம் தண்ணியாக இருக்குது. அதான் எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் அதான் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. கீழே போகுது. எங்கே வேறு போகுதுனோ முடிச்சு அவ்வளோதான். அது கோசம் தானா? ஆமாம் நம்ம ஸ்ப்ரே எடுத்து வந்தால் இப்போ பேர் எழுதிருக்கலாம் கூட. நாங்களும் வந்திருக்கோனே ஸ்ப்ரே எடுத்து வந்திருக்கலாம். அவன் யூஎஸ்ஏக்காரங்க 3க்கு போயிட்டு கொடி வைக்கலையா? ஆ தான் நம்ம கரெக்டாக கீழே இறங்கி போகிறதுக்கு பார்த்து முதுவாக இருக்கணும். பார்க்க பெருசாக இருந்துச்சுல பில்டிங்கு. ஆ
அதெல்லாம் இருந்துச்சு. ஃபோனை சார்ஜ் இருக்குல்ல? ஃபோன் சார்ஜ் ஆ ஃபோனியா? அதான் மொழி பார்த்துட்டேனே. நான் தான் மொழி பார்த்தேனே, சொன்னேன்னு வந்துட்டேன். சீனாவது எழுதிருக்கானுங்க. அதுக்கே ஜேடி பையன் தான் அதே பேர் வந்துருக்கானுங்க. சன்ஃப்ளவர் கூப்பிடுவா ஸ்பைடர்மேனு. ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் இது டோம் வேண்ட. பார்த்தேன் 6 மாடி. அது ஒன்று தான், அது 7. அது ஏன் தெரியல, அது ஒண்டி தனியாக அங்கே இருக்குது. ஓ போலாமா? ஆமாம். பாருங்க எவ்வளோ மேலே பாருங்க, தெரியுதா? எவ்வளோ மேலே பாருங்க, எவ்வளோ மேலே பாருங்க. சாலையிலி முடிச்சாச்சு. திரும்பி கீழே இருக்குமா இல்லை எப்படியே போகுமா? வருமா? அடிச்சிருவா. பேசுறியா? இல்லை அடிச்சிரு. ஓகே காய்ஸ், முடிஞ்சிருச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி. எதுவும் போட்டுருக்காங்க ஃப்ளாப் ஓடிட்டு மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால வந்து 7 மாடி வரைக்கும், 6ஆவது மாடி, அது இன்னொரு மாடி என்ன போணுச்சு 7ஆவது மாடி வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். என்னென்னமோ சத்தம்லாம் கேட்கும், பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் இன்னும் பண்ணாங்க. அங்கே தான் எதுவுமே கேட்கல. ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஓகேலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே மக்களே, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.